பொதுமக்கள் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான லேடி அப்படின்னு. அது ஏன் இமேஜ் வந்துச்சுன்னு பார்க்கணும். அப்போ வந்து ஒரு ஒரு கொலை குற்றம் கொள்ளை குற்றம் நடக்குது அப்படின்னா காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவர்களை கைது செய்து அவங்க உடனே நீதிமன்றத்தில் அனுப்பாடுற பல விஷயங்கள் உடனே நடக்கும். இங்கே வந்து அந்த தாமதம் தொடர்கிறது. அதனால கெட்ட பேர் வருது. முதலமைச்சர் தான் இதை இன்னும் சீரியஸாக எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ பூரா எலெக்ஷன் சீசன், அவங்க பூரா கவனம் வேறு பக்கம் இருக்கும். பட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் நடக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்தாங்கன்னா இருக்கிற சட்டமே போதுமானது. புதிய சட்டங்களாக நான் நம்பிக்கை வைக்கிறேன். சார், காவல்துறை மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே சார். இப்போ கூட கெஸ்டோரியல் டெத்து அதிகமாயிட்டு இருக்கு. கெஸ்டோரியல் கூட்டிட்டு போகிறாங்க, அடித்து அங்கேயே இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து ரொம்ப துயரமானது, ஏற்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 26 மரணங்கள் இந்த ஆட்சியில் மட்டுமே சொல்கிறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து காவல் மரணங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு கஸ்டோடியல் டெத்தே 26 சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் நடந்தபோது திமுக வந்து கடுமையாக அதை கண்டனம் தெரிவித்து பெருசாவில் வந்து பிரச்சனை பண்ணி ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இந்த முறை அந்த மாதிரி பெருசாக எதுவும் நடக்கலைங்கிற பார்க்குறோம். ஆனால் 26 மரணங்கள் நடந்துச்சு பார்க்குறோம். 5 ஆண்டுகளில் 26 அப்படின்னா அதுக்கு நீ கணக்கு பண்ணி பார்த்துங்க. ஸோ ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ரொட்டீன் விஷயமா மாறிடுச்சு. இது 8-10 மாதிரி நடந்துட்டு இருக்குங்கிற பார்க்குறோம். அப்போ அதை தடுக்கிறதுக்கான வழி வேணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எல்லா காவல் மரணங்களையும் காவல்துறையோட அத்துமீறல் ஒத்துக்கிட முடியாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் வேற. ஒரு திருப்புவனம் அஜித்துடைய மரணத்தில் நடந்தது வந்து ஒரு பெரும் துயரம். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஒரு 5 காவலர்கள் வந்து ஃபார் நோ ரீசன் அவங்களை வந்து அடித்து கொண்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு சாதாரண ஒரு மேட்டருக்கு, ஒரு தெஃப்ட் கேஸுக்கு அதில் வந்து அதுவும் இவர் தான் பண்ணாராங்க தெரியலங்கும் போது அதுக்கான விஷயம் இல்லை. பட் வந்து எல்லா மரணத்தையும் நம்ம அப்படி பண்ணிட முடியாது. நம்ம வந்து காவல் மரணங்கள்னாலே காவல்துறை தப்பு செஞ்சிருச்சுங்களா நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் யார், அவர் எப்படி இருந்தாருங்கிறது அந்த கேஸ் பை கேஸாக தான் நான் அனுபவம். ஒட்டுமொத்தமாக காவல்துறை சரியில்லை, ஒட்டுமொத்தமாக காவல்துறை வந்து யாராவது வந்து அடிச்சு கொண்டுறாங்கிறது நான் ஏற்கல. 26 மரணங்கள் நடந்திருக்கு. சில மரணங்கள் ரொம்ப ஆப்வியஸாக நடந்திருக்கு. அதில் வந்து குழப்பம் இல்லை. முதலமைச்சரே ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாருங்கிற நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய தாய்க்கு, அஜித்துடைய தாய்க்கு. அது மாதிரி சில சம்பவங்கள் வந்து ரொம்ப ஆப்வியஸாக நடந்திருக்கு. ஆனால் எல்லா சம்பவங்களையும் காவல்துறையிட்ட போனால் ஒருத்தன் உயிரோட பொழைச்சி வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை நான் ஏற்கல. சார், இதில் ஒரு விஷயம் என்னன்னா சார், முதல்ல காவல்துறைக்கு கொண்டு போகிறவங்கள அடிக்கலாமா சார்? அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறதா? ரொம்ப அடிப்படையான கேள்வி கேட்குறீங்க. நம்ம சட்டத்தில் அதுக்கெல்லாம் இடம் இல்லை. 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்ங்கிறதுலாம் வந்து அப்படி இடம் இல்லை. சில விஷயங்களை சில மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே நான் சொன்னால் அது வந்து வேறு மாதிரி வாதங்கள் கொண்டு போகும். அடிக்கலாமா அப்படின்னு இதுதான்டா போலீஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. தயவுசெய்து நீங்கள் வாய்ப்பு, அப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. அந்த ஒரு படத்தை நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பாருங்கள். அதில் வந்து சில விஷயங்கள் தெரியும். ஒரு நீதியரசருடைய வீட்டில் திருட்டு போயிடும். அப்போ வந்து காவல்துறை அதிகாரி வந்து அந்த யார் அக்யூஸ்டோ அவங்களுக்கு வந்து பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து ஒத்துக்கடா அதெல்லாம் கிடையாது. 2 சாத்துவார், ஒத்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ நீதி வந்து ஏன்டா சாத்தில் அவன் 2 அடி அடித்தா சொல்லுவான்ல பார், நீங்கள் தானே சார் மாற்றி சொன்னீங்க அடிப்பாங்க. ஸோ வந்து தனக்கு வந்தால் தான் தலைவலியும் வயிற்றுவலியும் தெரியுங்கிற மாதிரி தான். 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஏற்க முடியாது. அது மாற்றுக்கிறது, அது இன் பிரின்சிபிள். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களை சில விதமாக அணுகத்தான் வேண்டியிருக்கும். அது வந்து நடைமுறை உண்மை. அது வெளியே சொல்ல முடியாது, அதை நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வரக்கூடியவங்க, பயங்கரவாதிகள் மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்னு யாராவது பேட்டியாக கொடுப்பாங்க. நீ வாக்குமூலங்கிறது பேட்டி கிடையாது. அதனால் வந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் நியாயப்படுத்தலை, ஆனால் நடக்குதுங்கிற உண்மை. அடிக்கலாமா சார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அடிக்கக்கூடாது சார்.